ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 24. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். நாம சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? பாருங்க, நீதிய பத்தி பேசுறது ரொம்ப சுலபம். ஆனா அந்த நீதிப்படி வாழ்றது, அதுதான் உண்மையான சவால். இந்த பகுதியில வெறும் வெளி தோற்றத்துக்கும் உண்மையான நேர்மையா வாழ்றதுக்கும் உள்ள அந்த ஆழமான வித்தியாசத்தை தான் நாம அலசி ஆராய போறோம். பாருங்க, நாம பேச போற விஷயத்தோட மையமே இந்த ஒரு வரிதான். மத்தேயு நற்செய்தியிலிருந்து வர இந்த சக்தி வாய்ந்த மேற்கோள் வார்த்தைக்கும் செயலுக்கும் இருக்கிற அந்த முரண்பாட்டை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். சரி, வாங்க முதல்ல இந்த வெளிவேஷம், அதாவது போலியான பக்தின்னு சொல்றாங்கள, அந்த பிரச்சனைய இயேசு எப்படி விளக்குறாருன்னு பார்க்கலாம். இது ஏதோ பழங்கதை கிடையாதுங்க. இன்னைக்கும் நாம நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு முக்கியமான சவால். இப்ப இங்க பாருங்க, இந்த வெளிவேஷத்தோட சில அடையாளங்களை மத்தவங்க மேல தூக்கவே முடியாத பாரத்தை ஏத்தி வைக்கிறது. ஆனா அவங்க அதை தொடக்கூட மாட்டாங்க. செய்யற எல்லாத்தையுமே 4 பேர் பார்க்கணும், பாராட்டணும்னு செய்யறது. உண்மையான பக்திக்கு பதிலா மத்தவங்க கிட்ட இருந்து மரியாதையையும் புகழையும் தேடுறதுதான் இதோட மொத்த சாராம்சமே. எவ்வளவு தெளிவான ஒப்பீடு பாத்தீங்களா? ஒரு பக்கம் பட்டங்களையும் முதலிடங்களையும் மரியாதையும் தேடி ஓடுற ஒரு பாதை, இன்னொரு பக்கம் பணிவையும் சேவையும் மையமா வச்சிருக்கிற உண்மையான பாதை. நாம எல்லாரும் ஒரே குடும்பம், சகோதர சகோதரிகள், நமக்கு ஒரே போதகர் மட்டும்தான் சொல்ற கருத்து எவ்வளவு சக்தி வாய்ந்தது இல்லையா? சரி, பிரச்சனை இதுதானு புரிஞ்சிருச்சு. வெளிவேஷம், போலியான பக்தின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இதுக்கு தீர்வு என்ன? சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காம இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையான வழி என்ன?
வாங்க அதை தேடுவோம். அந்த உண்மையான வழிய நாம எங்க தேடுறது? அதுக்கு இறைவாக்கினர் எஸ்ஐயாவோட வார்த்தைகள் ஒரு அருமையான வழிகாட்டுதல் கொடுக்குது. இது வெறும் போதனை மட்டும் இல்ல, ஒரு தெளிவான செயல் திட்டம்னே சொல்லலாம். நன்மை செய்ய கத்துக்கோங்க, நீதிய தேடுங்க. இது எவ்வளவு நேரடியான கட்டளை பாருங்க. இதுதான் தீர்வுக்கு ஆணிவேர். சும்மா இருக்காதீங்க, கத்துக்கோங்க, தேடுங்கன்னு சொல்றது நாம தொடர்ந்து முயற்சி செய்யணும்னு சொல்லுது. எசாயா சொல்ற அந்த வழிய ஒரு 4 படிகளா பிரிச்சு பார்க்கலாம். ரொம்ப எளிமையா புரியும். முதல்ல உங்களையே நீங்க சுத்தப்படுத்திக்கணும். 2வது தீமை செய்யறது நிறுத்தணும். அதுக்கப்புறம் நல்லது செய்ய கத்துக்கிட்டு கடைசியா நீதிய தேடி போகணும். இது ஒண்ணுக்கப்புறம் ஒண்ணுன்னு ரொம்ப தர்க்க ரீதியான ஒரு பயணம். அப்போ நீதிய தேடுறதுனா என்ன அர்த்தம்? சும்மா பொதுவா சொல்ற வார்த்தையா அது? இல்லவே இல்ல. யாருக்காக நாம நிக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சமூகத்துல ரொம்ப நலிவடைஞ்சவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, ஆதரவில்லாதவங்க, கைப்பெண்கள், இவங்கள மாதிரி குரல் இல்லாத மக்களுக்காக நிக்கிறது தான் உண்மையான நீதி, உண்மையான பக்தி. சரி, நாம இந்த வெளிவேஷத்தையெல்லாம் விட்டுட்டு உண்மையான நீதியின் பாதையில நடந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கதான் எசாயா ஒரு அசாதாரணமான வாக்குறுதியை கொடுக்கிறார். முழுமையான ஒரு புதுப்பித்தல், ஒரு பியூரிஃபிகேஷன். முதல்ல இந்த உருவகத்தை பாருங்க. உங்க பாவங்கள் கடுஞ்சிவப்பா இருக்கு. அதாவது ரத்தம் மாதிரி ஒரு அடர்த்தியான கரை, அழிக்கவே முடியாத ஒரு கரைன்னு சொல்ற மாதிரி. இதுதான் தொடக்கம். ஆனா அடுத்த நொடியை பாருங்க, அந்த நிலைமை எப்படி மாறுதுன்னு. பனி போல வெண்மையாகும். அந்த கடுஞ்சிவப்பு கரை அப்படியே வெளஸ்நேஜமான பனி மாதிரி மாறிடும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய மாற்றம், எவ்ளோ பெரிய நம்பிக்கை இது. இது ஒரு முழுமையான ஒரு மாற்றம். இந்த நீதிக்கான பாதை, இந்த மன்னிப்போட வாக்குறுதி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த வழியில நடக்கிறது அவ்வளோ சுலபமா? உண்மைய பேசுறதுக்கு நாம என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கும்? இந்த கேள்வி நம்மள ஒரு கடுமையான யதார்த்தத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த கேள்விக்கு பதில் தேடும்போதுதான் நாம எரேமியாவோட அனுபவத்தை பார்க்கணும். உண்மைய பேசினதுக்காக ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்ததுங்கிறதுக்கு இது ஒரு வலி நிறைஞ்ச உதாரணம். எரேமியா கேக்குறாரு, நன்மைக்கு கைமாறு தீமையா? எவ்வளவு வேதனையான கேள்வி இது. நல்லது செஞ்சா பதிலுக்கு ஏன் தீமை கிடைக்கணும்? இது நம்ம மனசுல எப்பவுமே இருக்கிற ஒரு கேள்விதான் இல்லையா? அவரோட நிலைமைய பாருங்க. அவரு மக்களுக்காக அவங்க மேல கடவுளோட கோபம் வராம இருக்கணும்னு நல்லது பேசினாரு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அவருக்கு எதிராவே சதி பண்ணி, இவன் சொல்ற எதையும் கேட்காதீங்க, இவன் மேல பழி போடுவோன்னு சொன்னாங்க. நல்ல எண்ணங்களுக்கு கிடைச்ச பரிசு நிராகரிப்பும் சதியும் தான். எரேமியாவோட இந்த வேதனையிலிருந்து நாம மறுபடியும் எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வர்றோம். மத்தேயு சொன்ன அந்த முக்கியமான கருத்துக்கு. இதெல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு புள்ளி. இதுதான் அந்த பெரிய முரண்பாடு. தன்னைத்தானே உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான். நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தோட சாராம்சமே இதுதான். உண்மையான பெருமைங்கிறது அதிகாரத்திலேயோ பட்டத்திலேயோ இல்ல, பணிவிலையும் சேவை செய்யறதுலயும் தான் இருக்கு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி, உண்மையான மகத்துவம், உண்மையான பெருமை எங்க இருக்கு? வெறும் வெளி தோற்றத்திலையா இல்ல நீதிய தேடுற செயல்கள்லையா? பதில் ஒருவேளை நம்ம ஒவ்வொருத்தரோட செயல்கள்ல தான் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருப்பாடல் 36. பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இறையச்சம் இல்லை. ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகப் போவதில்லை என இருமாந்து தமக்குத்தாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல்லுணர்வோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டனர். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டுகின்றனர். தகாத வழியை உறுதியாக பற்றிக் கொள்கின்றனர். தீமையை புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது. உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர்
உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும், பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும். தீங்கிழைப்போர் அதோ அங்கே குப்புற வீழ்ந்து கிடக்கின்றனர். அவர்கள் நசுக்கப்பட்டனர், அவர்களால் எழவே இயலாது. அதிகாரம், லட்சியம், வாழ்க்கையில பெரிய ஆளா வரணுங்கிற ஆசை, இத பத்தியெல்லாம் நாம என்ன நினைக்கிறோம்? நம்மளோட இந்த எண்ணங்களுக்கெல்லாம் சவால் விடுற மாதிரி ஒரு பழங்கால கதையை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த கதை நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது. ஒரு பக்கம் ஸ்டேட்டஸ், பவர், உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை, இன்னொரு பக்கம் தாழ்மையா பணிவா சேவை செய்யணும்னு ஒரு குரல். இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன நடக்குது? வாங்க விரிவாக பார்க்கலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, எருசலேமுக்கு போற வழியில இயேசு அவரோட நெருங்கிய 12 சீடர்களை மட்டும் தனியா கூப்பிடுறார். எதுக்குன்னா, அவங்க எதிர்காலத்துல நடக்க போற ரொம்பவே அதிர்ச்சியான, மனச பாதிக்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக. இது ஏதோ நாம ஜெயிக்க போறோம்னு சொல்ற மாதிரி ஒரு அறிவிப்பு இல்ல. இது முழுக்க முழுக்க துன்பம், அவமானம், மரணத்தை சந்திக்க போறோம்னு சொல்ற ஒரு தீர்க்க தரிசனம். இதுல இருந்தே தெரியுது அடுத்து நடக்க போற விஷயங்கள் எவ்வளவு தீவிரமா இருக்க போகுதுன்னு. இப்ப பாருங்க, இப்படி ஒரு கனமான சீரியஸான சூழ்நிலையில அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு கோரிக்கை வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்த யாருமே காதுல வாங்கிக்காத மாதிரி இருக்கு. இயேசுவோட சீடர்கள்ல யாக்கோபு, யோவான்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்களோட அம்மா இயேசு கிட்ட வராங்க. அவங்க மனசுல தம் மகன்களை பத்தி ஒரு பெரிய லட்சியம் இருந்திருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க ராஜ்யத்துல அதிகாரத்துல மிக உயர்ந்த பதவிகள், அதாவது உங்களுக்கு வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் என் பசங்க தான் இருக்கணும்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தியாகத்தின் பாதையை பத்தி பேசணும். ஆனா இங்க அந்தஸ்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் ஆசைப்படுறத பார்க்க முடியுது. ரெண்டும் நேர் எதிர். ஆனா இந்த பதவி ஆசை அந்த 2 பேர்கிட்டயோ இல்ல அவங்க அம்மா கிட்டயோ மட்டும் இல்ல. இந்த கோரிக்கைய கேட்டதும் அங்கிருந்த மத்த 10 சீடர்களுக்கும் பயங்கர கோபமும் பொறாமையும் வருது. இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாருமே மனசுக்குள்ள அந்த உயர்ந்த இடத்தை பிடிக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த டென்ஷனான சூழ்நிலைய பார்த்த இயேசு அவங்கள நேரடியா கண்டிக்கல. அதுக்கு பதிலா பெருமைனா என்னங்கிற அவங்களோட ஒட்டுமொத்த புரிதலையும் தலைகீழா மாத்தப் போற ஒரு முக்கியமான கேள்விய கேக்குறார். அவர் கேக்குறார், நான் குடிக்க போற கிண்ணத்துல உங்களால குடிக்க முடியுமான்னு. இங்க கிண்ணம்ங்கிறது ஏதோ கொண்டாட்டத்தையோ அதிகாரத்தையோ குறிக்கல. அது வரப்போற மிகப்பெரிய துன்பத்தை குறிக்குது. ஆனா அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உடனே முடியும்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட உண்மையிலே என்ன கேட்கப்படுதுன்னே உங்களுக்கு முழுசா புரியலைங்கிறது இதுலேருந்தே தெரியுது. தன் சீடர்களுக்குள்ள நடக்கிற இந்த பதவி சண்டைய பார்த்த இயேசு எல்லாரையும் ஒன்னா கூப்பிடுறார். தலைமை பண்புனா என்னன்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு புரட்சிகரமான வழிய காட்டுறார். சொல்லப்போனா உலகம் சொல்ற எல்லாத்தையும் அப்படியே தலைகீழ புரட்டி போடுறார். முதல்ல அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச இந்த உலகத்துல இருக்கிற அதிகார அமைப்பை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது உலகத்துல தலைவர்களும் பெரிய அதிகாரிகளும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு விளக்குறாரு. இப்ப பாருங்க, இங்கதான் அந்த மொத்த விஷயமும் தலைகீழா மாறுது. உலகம் என்ன சொல்லுது? தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுவாங்க, பெரிய பதவியில இருக்கிறவங்க அதிகாரத்தை காட்டுவாங்க. ஆனா இயேசு சொல்ற வழி என்ன தெரியுமா? உங்கள யாரு பெரியவனா இருக்க விரும்புறானோ அவன் மத்தவங்களுக்கு தொண்டனா இருக்கட்டும். யாரு முதன்மையானவனா இருக்கணுமோ அவன் எல்லாருக்கும் பணியாளனா, அதாவது அடிமையா இருக்கட்டும். இதுதான் உண்மையான தலைமை. இந்த புரட்சிகரமான போதனைக்கு இன்னும் வலு சேர்க்க இயேசு தன்னையே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக காட்டுறார். ஆக இதுல முக்கியமான விஷயம் இதுதான். இயேசுவோட நோக்கம் அதிகாரத்தை சேர்க்கறதில்ல, மத்தவங்க கிட்ட இருந்து சேவையை பெறுகிறதில்ல. அதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு சேவை செய்யறதும் கடைசியில பலருக்காக தன் உயிரைய கொடுக்கறதுதான். இதுதான் அந்த போதனையோட மொத்த சாராம்சம். இந்த பழங்கால கதை நம்ம மனசுல ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம அன்றாட வாழ்க்கையில, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம சமூகத்துல பெருமைனா நாம எதை நினைக்கிறோம்? அதை அடையிறதுக்கு நாம எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம்? யோசிச்சு பாருங்க.
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றின் கனியுமான